நீங்க நேச்சுரல் வேல அசிடிட்டி, பிபி, கொலஸ்ட்ரால் இதெல்லாம் கம்மி பண்ணணும்னு நினைக்கிறவங்களா? அப்பன்னா உங்களுக்கான ஜூஸ் தாங்க இது. இந்த ஸ்கின்ல இருக்கிற நியூட்ரியன்ஸ் அண்ட் மினரல்ஸ் எல்லாம் இதையெல்லாம் ரெகுலேட் பண்றதுக்கும், நம்ம ஸ்கின்ன நல்லா ஹைட்ரேட்டடா வச்சுக்கிறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இத வேஸ்ட் பண்ணாம யூஸ் பண்ணுவோம். இப்போ இது ஜூஸ் போடுறதுக்கு உங்களுக்கு தேவையான அளவு ஸ்கின் எடுத்துக்கோங்க. நீங்க அசிடிட்டிக்காக எடுக்குறீங்கன்னா, இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பும் இதோட சேர்த்து அரைச்சு ஜூஸா எடுத்துக்கோங்க. சோம்பு ஆசிட் லெவல கம்மி பண்றதுக்கும், மெட்டபாலிசம இன்க்ரீஸ் பண்றதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அசிடிட்டி இருக்கிறவங்க வெறும் வயித்துல லெமன், ஜிஞ்சர், புதினா இதெல்லாம் தவிர்த்தா ரொம்பவே நல்லது. ஸோ இந்த ஜூஸை நீங்க வெறும் வயித்துல எடுக்கிறப்போ நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷா ஃபீல் ஆகுறத நீங்க பார்க்கலாம். அடுத்து இந்த ஸ்கின்னை வச்சு ஒரு சாலடும் பார்த்துடலாம். அதுக்கு நான் வாட்டர்மெலன் ஸ்கின் ஒரு 2 கப் எடுத்திருக்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபேவரட் வெஜிடபிள்ஸ் எது வேணாலும் போட்டுக்கோங்க. நான் இன்னைக்கு முளைக்கட்டின பயிறு, கேரட், ஆப்பிள், தக்காளி, வேக வச்ச கார்ன் அண்ட் ட்ரை கிரேப்ஸ் இதெல்லாம் சேர்த்துருக்கிறேன். ஃபைனலா லெமன், சால்ட் அண்ட் பெப்பர் அவ்வளோதான். ஸோ இந்த வெயில் காலத்துக்கு இதை மாதிரி ஒரு சாலட் நீங்க எடுத்துக்கிறப்போ நல்லா உங்களை ஹைட்ரேட்டடா வச்சுக்கும். நல்லா நீங்க எனர்ஜெட்டிக்கா ஃபீல் பண்ணுவீங்க. அகெயின் வெயிட் லாஸ்ல இருக்கிறவங்க இந்த வாட்டர்மெலன் முடிஞ்ச வரைக்கும் நிறைய எடுத்துக்கோங்க. நீங்க டயர்டாவும் ஃபீல் பண்ண மாட்டீங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். So trust me and try it, friends. Thank you for watching.